கோவையில் ஆவின் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழாவையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொடுத்தார். அப்பேற்பட்ட தலைவராக இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி போக வேண்டும். அதிகமான திட்டங்கள் கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை நீங்க பாத்தீங்க. இந்த சாலையெல்லாம் நம்ம தான் அகலப்படுத்தி போட்டோம். இந்த சாலை கூட ஒண்ணு முடிக்காம இருக்காங்க. எல்லாத்துக்கும் நிறுத்தி நம்ம தான் ஒதுக்கணும். பாலங்கள் கட்டினோம், சாலை போட்டோம், கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்தோம், கேட்ட திட்டங்களை போடலாம் கொடுத்தோம். அடுக்குமாடி வீடு கொடுத்தோம், பசுமை வீடு கொடுத்தோம், ஏழைகளுக்கு வீடு கொடுத்தோம். வீடுகள் நிறுத்திட்டாங்க, எல்லாம் நிறுத்திட்டாங்க. எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆகவே இந்த ஆட்சி மாற வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. நீங்க எல்லாம் கண்டிப்பாக இதுவரை நாடாளுமன்ற தேர்தல் எம்பி நீங்க பாத்துருக்கீங்கன்னு தெரியல. 5 வருஷம் திமுக எம்பி ஜெயிச்சு. நாங்க எம்எல்ஏ இருக்காரு, நாங்க இருக்கிறோம், சேர்மன் இருக்கிறோம், எல்லாம் வந்திருக்கிறோம். பாத்துக்க முடியாது. ஆகவே வருகின்ற தேர்தல் நீங்க எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஆவினை பொறுத்தவரை தொழிலாளர்கள் பொறுத்தவரை தொழிலாளர்களுக்கு அதிமுக எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். பல தொழிற்சங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கிட்ட அவருடைய பணத்தை சுரண்டி எடுப்பாங்க, சம்பளத்துல அது இதுட்டு. அதிமுக பொறுத்தளவுக்கு தொழிலாளருக்கு பாதுகாப்பான இயக்கம், நிறைய திட்டங்கள் தந்த இயக்கம், தொழிலாளருக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லி இங்க இருக்க நம்முடைய நிறைய தலைவர்கள் எல்லாம் இங்க இருந்தாங்க. கே பி ராஜன் இருந்தாரு, அதே போல அண்ணன் தாமோதரன் இருந்தாரு, இப்படி நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாம் என்னென்ன தேவையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆவினை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும். அப்ப மீண்டும் ஆவின் லாபத்துக்கு வரும். கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் என்று சொல்லி நீங்க எல்லாம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு, முருகன் உட்பட அத்தனை பொறுப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி எல்லாருமே மறந்துடாதீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு வேண்டிய பெண்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சா தான் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.